நான் விமல் சுப்பு. என்னோட சேனல்ல வந்து பிஹெச்டி ரிலேட்டடா வந்து டாபிக்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் இதெல்லாம் பிஹெச்டி ரிலேட்டடா டவுட்ஸ் வருமோ அந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் எந்த டாபிக் பிஹெச்டி ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக் தான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? டிஜிட்டல் சைன். ஓகேங்களா? நிறைய இடத்துல நமக்கு வந்து டிஜிட்டல் சைன் தேவைப்படும். எந்தெந்த இடத்துலனா நீங்கள் சினாப்சிஸ் சப்மிட் பண்ணும்போது, தென் தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்மளோட டிஜிட்டல் ஆன்லைன் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸு, அப்புறம் செமினார், வெபினார் இதெல்லாம் கூட ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஆன்லைனில் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஒரு வெபினார் அட்டென்ட் பண்ணுறீங்க த்ரூ ஆன்லைனில் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களோட டிஜிட்டல் சைன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த டிஜிட்டல் சைன் வந்து ஆன்லைன்லேயே நிறைய டூல்ஸ் இருக்குது. நம்மளோட ஃபோட்டோ காப்பியை வந்து அப்லோட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பட் அதை விட கொஞ்சம் கிளாரிட்டியாக நம்மளோட ஓன் சிக்னேச்சரே வந்து நீட்டாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு மெத்தடு தான் நான் யூஸ் பண்ணுற மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? நான் வந்து ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆன்லைனில் ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நம்மளோட சைனை வந்து நம்ம நேம் அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட நேம் விமல் பிரியா அப்படின்னா அதுவாக ஒரு டிஜிட்டல் சைன் வந்து க்ரியேட் ஆகி வரும். அது வந்து நம்மளோட சைனோட ரொம்ப மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஜிட்டல் சைன் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் டிஜிட்டல் சைன் தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த சைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு வேர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பிளாக் கலரில் ஒரு பால் பென் யூஸ் பண்ணி அதில் உங்களோட சிக்னேச்சர் போட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஹெச்டி குவாலிட்டியில் வாட்ஸ்அப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அது வந்து பிக்சரில் சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுத்த அந்த சிக்னேச்சர் வந்து என்னோடய பிக்சரில் சேவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் பிக்சர்லேருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிடலாம் என்னோடய வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் கொடுத்து நான் என்னோடய பிக்சரை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் ஃபோட்டோ எடுத்தது என்னோடய கேமரா மொபைலில் வந்து கேப்சர் பண்ண ஹெச்டி குவாலிட்டியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் லேப்டாப்பில் வச்சுருந்தேன். தென் இதில் வந்து எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட இமேஜ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த சைன் வந்து டிஜிட்டல் சைன் நமக்கு வேணும்ல. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இமேஜ் இந்த இடத்துல வந்து பிரைட்னஸ்னு ஒன்று இருக்கும். ஃபார்மட் பிக்சர் டூலில் ஃபார்மட்னா இது இமேஜ் தானே. ஸோ ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ரீகலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ரீகலர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து உங்களோட சைன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் நான் எதுவுமே பண்ணல. சைனை வந்து இம்போர்ட் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் வந்து ஃபார்மட் பிக்சர் கொடுத்தேன். ஃபார்மட் பிக்சர் கொடுக்கும்போது அதில் வந்து ரீகலர்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதில் வந்து கீழே பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு கொடுத்தேன். அழகாக என்னோடய சைன் மட்டும் விசிபிள் ஆகுது. இது வந்து நமக்கு தேவையான இடத்துல இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பை அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி இல்லை ஒரு லெட்டர் ஜென்ரேட் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் நமக்கு டிஜிட்டல் சைன் தேவைப்படும். ரெஸ்யூம், சிவி, அதுக்கப்புறம் எங்கேயாவது அப்ளிகேஷன் போடுறீங்க, கவரிங் லெட்டர் எல்லாத்துக்கும் தேவைப்படும் இல்லையா? அது எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி சிக்னேச்சர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நம்ம ஆன்லைனில் ரெடி பண்ணுறத விட இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.